ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும்போது எனக்கு 25 ரூபா கொடுப்பானு ஒரு பென்னி பெப்சி வாங்கி கொடுப்பானு. அதை கொடுத்துட்டு நான் சும்மா அப்படி பவுலிங் போடுவேன்டா. ஃபோன் வருதுடா. ஃபோன் வந்து நான் டிப்ரெஷன் சொல்றா. இங்க இருக்கு வர ஃபோன். டா டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் ஆபீஸ்ல இருக்கடா. டிப்ரெஷன் சொல்றா. டேய் என்னடா ஃபீல்டிங் பண்றான் அங்க பாரு பவுண்டரியில காவா விடுறான். சரி ஏங்க அவன் டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்புறம் கூப்பிடுறானா. டேய் உங்க அம்மா கூப்பிடுறாங்கடா. டிப்ரெஷன் சொல்லு. அம்மா அவன் டிப்ரெஷனா இருக்காமா அப்புறம் கூப்பிடுவாமா. டேய் கைக்கு வர கேட்ச்டா இப்படி வருதுடா. இப்படி வர்றது விடுறான்டா. டேய் அங்க வர்றா நோ பால்ரா. டேய் காலை கொண்டு வந்து கிரீஸ் தாண்டி அங்க வைக்கறான்டா. டேய் நானே நோ பால் போட்டது இல்லடா என்னோட கிரிக்கெட் கரியர்ல. இவனுங்க எல்லாம் பாரு 3 நோ பால் ஒரே ஓவர்ல. மாப்ள இவன் கேட்டா லஸ்மித் கம்ராவாமா. மாப்ள யார்கர் குங்கு சாவடிக்கிறானுடா போட்டு. இந்த வருஷம் அவ்வளவுதான் 9th பிளேஸா 10th பிளேஸா சண்டை போற மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆண்ட பரம்பரைடா. என்னடா அவனுக்கு வேணும்? பேங்க்ல இருந்து ஏதோ கால். அவனுக்கு டிப்ரெஷன் சொல்றா. ஏங்க அவன் டிப்ரெஷனா இருக்காங்க அப்புறம் கூப்பிடுவாங்க. பாருடா கட்டப்பாருன்னு சொன்னவனுங்களே பாரு கழட்டி தூக்கி வீசிருக்கானு. மாப்பிள்ள நான் கிளம்புறேன்டா. போனை பத்திரமா பாத்துக்க. டேய் ஏடா இத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க. மேனேஜர் கூப்பிட்டுருக்கான். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? டிப்ரெஷனா? அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அம்மாட்ட என்ன சொன்ன? டிப்ரெஷனா? பேங்க்ல இருந்து கூப்பிட்டுருக்கானுடா. லோன் எடுக்கிறதுக்கு பேசியிருந்தேன். என்னடா சொன்ன? அவனே டிப்ரெஷனா? எதுக்குடா டிப்ரெஷன் சொன்ன? உன் கூட உட்கார்ந்தா டிப்ரெஷனா இருக்கடா. இந்த வருஷம் மேட்ச் பார்த்தாலே டிப்ரெஷன் தான் ஆகுது. வாங்கடா டேய். இது பவுலிங்கா ஃபீல்டிங்கா காணுங்கள் Zee5 இல்.